இந்தஞ்சவே உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. இந்தஞ்சவ வேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சோராத ஜெபித்திட தேவாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயகேற்றும் பாதம் வந்தேன். சோராத ஜெபித்திட தேவாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயகேற்றும் பாதம் வந்தேன். இந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களாய் நம்ம ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம், வீடியோ வெளியிட்டு வருகிறோம். இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறதான ஒரு வசனம் என்னவென்று பார்த்தீங்களா, ஆதியாகமம் 27வது வசனம் 1 நம்ம வாசித்தோம். நாம் தொடர்ந்து அங்கே குறிப்பிட்டிருக்கிறதான ஒரு காரியம் 4 பேர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. யார் என்றால் ஈசாக்கு, ஏசா மற்றும் யாக்கோபும் ரெபெக்காள் பற்றி அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. 27ஆம் வசனம் 27ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்கிறது என்றால், ஈசாக்குக்கு வயது முதிர்ந்தவனாய் அவன் பார்வை எற்றவனாய் இருக்கிறான். அப்பொழுது அவன் மூத்த மகனாய் இருந்த ஏசாவை கூப்பிட்டு, எனக்கு வயது முதிர்ந்தவனாய் இருக்கிறேன், நீ என்னுடைய சாவு எப்போ வரப்போகுதுன்னு எனக்கு தெரியவில்லை. அதனால் நீ என்ன பண்ணுகிறாய் என்றால், எனக்கு பிடித்த உணவை நீ செய்து தர வேண்டும் என்று நீ போய் எனக்காக வேட்டையாடி எனக்கு ஒரு ருசியான ஒரு சாப்பாட்டை எனக்கு தந்தியனால் நான் என்ன பண்ணுகிறேன், அதை சாப்பிட்டு விட்டு என்னுடைய ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் என்று அவன் ஏசாவின் இடத்தில் அவன் ஈசாக்கு சொல்லுகிறான். அப்பொழுது அவன் ஏசா இதை கேட்டுவிட்டு அவன் என்ன பண்றான், எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது என்று அந்த ஒரு இதில் அவன் போய் வேட்டைக்கு அவன் போய் விடுகிறான். அப்பொழுது ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யார் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால், ரெபெக்காள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ரெபெக்காள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போயிட்டு எலியவன்கிட்ட இந்த மாதிரி உங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அண்ணாவுக்கு ஏசாவுக்கு என்ன பண்றாருன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு தர போகிறார். அவனை ஒரு வேட்டைக்கு போக சொல்லி அவருக்கு பிடித்த உணவை அவனை செய்து கொடுக்க மாதிரி அவனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று ரெபெக்காள் எலியவன் கிட்ட சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் யாக்கோபின் இடத்தில். அப்புறமா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ரெபெக்காள் என்ன பண்றாள்னா, ரெபெக்கா இப்போ நான் சொல்றதை நீ கேளு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்றனா, போய் ஒரு 2 ஆட்டை போய் அடித்து எடுத்துட்டு வா. நான் அதை சமைச்சு உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ போயிட்டு என்ன பண்றனா, உங்க அப்பா இடத்துல கொடுத்து நீ ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு ரெபெக்காள் யாக்கோபு கிட்ட சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், அம்மா எப்படி இது என்னால முடியும்? என்னுடைய அண்ணாவுக்கு கை ஃபுல்லா முடி இருக்கு, உடம்பெல்லாம் முடி இருக்கு. அவன் ஒரு இப்போ இங்கிலீஷ் வார்த்தை என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, he is a
ஹேரி மேன், எனக்கு வந்து முடியில்லாதவனா இருக்கிறேன், நான் வந்து தோல்ல முடியில்லாதவனா இருக்கேன், எப்படி இது சாத்தியம்? இது ஒருவேளை அப்பாவுக்கு இது தெரிந்தால் என்னை வந்து அவர் வந்து சபிப்பார் இல்லை அல்லவா என்று ரெபெக்காள் இடத்தில் யாக்கோபு சொல்றதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்கு அவருடைய தாயார் ரெபெக்காள் வந்து பிரதியுத்தரமா என்ன சொல்கிறார் என்றால், அந்த சாபம் என் மேல் வரட்டும். நம்ம முக்கியமான இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நான் சொல்கிறேன், அவனுடைய தாய் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சாபம் என் மேல் வரட்டும், நான் சொல்லுகிறபடி நீ போய் நீ வந்து செய் அப்படின்னு வந்து ரெபெக்காள் வந்து யாக்கோபுக்கு சொல்கிறார். அதன்படியே யாக்கோபும் போய் ஆட்டை அடித்து எத்தனை வந்து கொடுக்கிறார். கொடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்த பிறகு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ரெபெக்காளும் அதை செய்து நல்ல சுவையை செய்து அதை வந்து என்ன பண்றாள் என்றால், அவனுடைய அண்ணாவுடைய துணியை வந்து தம்பிக்கு போட்டு, அப்புறமா ஆட்டுடைய அந்த தோலை அவன் கைகள் மேலே போட்டு, அப்புறம் என்ன பண்றா, இப்ப போயிட்டு நீ வந்து என்ன பண்றனா, நான் சமைத்து வைத்திருக்கிற இந்த உணவை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, ரெபெக்காள் வந்து யாக்கோபுக்கு சொல்றதான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன நினைப்போனா, எப்படி ஒரு தாயாரே வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணுகிறார் என்று நம்ம யோசிப்போம். இத்தனை நாள் நம்ம கேட்ட வசனமும் நம்ம கேட்ட போதனையும் எப்படி இது இருந்துச்சுனால், ரெபெக்காள் வந்து ஒரு கன்னிங்க மாதிரி, ரெபெக்கா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஏமாற்றுக்காரி, யாக்கோபு வந்து ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நம்மளுக்கு போதித்து வந்திருக்கிறார்கள். யாரு? இந்த உலகத்தார். வேத வசனம் தெரியாமல், வேத வசனம் அறியாமல் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், யாக்கோபு வந்து ஒரு ஏமாற்றுக்காரன், ரெபெக்காள் வந்து ஒரு ஏமாற்றுக்காரி என்று இந்த உலகம் நம்மளுக்கு போதிக்கிறதான ஒரு வசனம், நம்ம ஒரு பிரீச்சிங், ஒரு போதனை நம்ம கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு புதிதா இருக்கும், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அப்புறமா அடுத்ததா என்ன பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வந்து எடுத்துன்னு போய் ஈசாக்கின் எடுத்துன்னு கொடுக்குறான். அப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருகிறது. ஈசாக்கு வந்து டவுட் வருகிறது, ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியப்பா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் என்றால், யாக்கோபு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், அதனால நான் வந்து சீக்கிரமா எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறமா இனாவது பாத்தீங்கன்னா, நீ என் பக்கத்துல வா, நான் வந்து உன்னை தொடணும், நீ வந்து என் பையனா இல்லையா, ஈசாவா இல்லையான்னு நான் பார்க்கணும் என்று அவனை பக்கத்திலே வர சொல்கிறார். அப்போது பக்கத்துல வந்தா அவன் கைகளை தொட்டு பார்த்தால் ஃபுல் முடியா இருக்கு. அப்புறமா என்னாவது பாத்தீங்கன்னா, 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அப்போ அவர் வந்து அவன் கைகளை தொட்டு பார்த்து விட்டு, இவன் வந்து ஏசாவ் தான் அப்படின்னு அறிந்து அவனை வந்து ஆசீர்வதிக்கிறார். யாரை? யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இப்போ இந்த நம்ம வசனத்திலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னால், நம்மளுக்கு போதித்தான ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, யாக்கோபு வந்து ஒரு ஏமாற்றுக்காரன், ரெபெக்காள் வந்து ஒரு ஏமாற்றுக்காரி. இதுதான் நம்ம வந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆனால் வேத வசனம் என்ன கூறுகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 25ஆம் வசனம் நீங்க போய் வாசிங்க. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இவங்க கருவில் இருக்க சொல்லவே ஆண்டவர் வந்து என்ன பண்றார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு பிராமிஸ் பண்ணுகிறார். என்ன பிராமிஸ் என்று பார்த்தீங்கன்னா, மூத்தவன் வந்து இளையவனை சேவிக்க வேண்டும் என்று. அது ஒரு ப்ராஃபசி, அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை வந்து ரெபெக்காளுக்கு கொடுக்கிறார். யாரு? ஆண்டவர் ரெபெக்காளுக்கு வந்து அது ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை அவளுக்கு கொடுக்கிறார். அதனால் ரெபெக்காளுக்கு தெரியும், இளையவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று ரெபெக்காளுக்கு தெரியும். அதனால தான் ரெபெக்காள் என்ன பண்ணுகிறார் என்றால், ரெபெக்காள் வந்து மூத்தவன் போய் அந்த வேட்டையாட்டு வர்றதுக்குள்ள
அவள் என்ன பண்றாங்க, அந்த இதெல்லாம் கேட்டுக்கொண்டு போய் இளையவன் யாக்கோபிடத்தில் போய் நீ வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் வந்து சொல்கிறார். இப்போ இத்தனை வருஷம் நம்ம கேட்ட ஒரு போதனை என்னவென்று பார்த்தீங்கன்னா, ரெபெக்காள் வந்து ஒரு ஏமாற்றுக்காரி, யாக்கோபு வந்து ஒரு ஏமாற்றுக்காரன். இதுதான் நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். நம்ம வேதத்தை வாசிக்காமல், நம்ம வேதத்தை நம்ம சிந்தனை பண்ணி நம்ம பேசிக்கொண்டு நம்ம வந்து என்ன பண்றோம் என்றால் தப்பு தப்பாக நம்ம போதித்துக் கொண்டு வருகிறோம். நம்ம வசனத்திலே இருக்குது, நான் ஒன்றும் புதுசா பேசவில்லை. ஆதியாகமம் 25ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம், அதுல நம்ம வந்து 5லிருந்து 6 நம்ம வாசித்தோம்னால் அதிலே ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமாய் அவர் வயிற்றில் இருக்கிற போதே ஆண்டவர் வந்து அத்தை சொல்கிறதான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தீர்க்க தரிசன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, மூத்தவன் வந்து இளையவனை சேவிக்க வேண்டும். He should serve the younger. The elder should serve the younger. அதுக்கு தான் ரெபெக்காள் என்ற என்ன சொல்றாள் பார்த்தீங்கன்னா, நீ போய் ஆட்டுக்குட்டியை அடித்து கொண்டு வா, அப்புறமா என்ன பண்றேன்னா நீ வந்து அத்தை என்கிட்ட தர, நான் வந்து உனக்கு சமைத்து நான் வந்து தரேன். ஆனால் ஈசாக்கு வந்து என்ன பண்றான்னா, ஏசாவினிடத்தில் நீ போய் எனக்காக ஒரு பிடித்த உணவை நீ செய்து எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார். சரிங்களா? இப்போ ரெபெக்காள் என்ன சொல்றாரு, நான் செய்து தரேன். ரெபெக்காள் என்ன சொல்றான், நான் உனக்கு செய்து தரேன், நீ நான் சொல்றபடி நீ கேளு அப்படின்னு வந்து யாருக்கு சொல்ல, யாக்கோபு எடுத்து சொல்றான். அப்போ யாக்கோபுக்கு அது அப்போ சொல்றதான வேலையில யாக்கோபு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அம்மா எப்படி இது வந்து காரியம் இது வந்து நான் பண்றது, ஒருவேளை அவர் தெரிஞ்சிச்சுன்னா என்னை சபித்து விடுவாரல்ல அல்லவா என்று சொல்லதான ஒரு காரியத்துல, அப்போ ரெபெக்காள் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த சாபம் என் மேல் வரட்டும் என்று ரெபெக்காள் சொல்கிறாள். அந்த சாபம் என் மேல் வரட்டும், நான் சொன்னபடி நீ கேளு. அப்பொழுது அது கேட்ட பிறகு அவன் என்ன பண்றான், ஓகே நம்ம என்ன பண்றோம்னா ஆட்டை எடுத்து வந்து அம்மா கிட்ட கொடுக்குறோம். அம்மா வந்து நல்லா சுவையா சமைத்திருக்கிறார்கள். அப்புறமா என்ன பண்றாருன்னா, ரெபெக்காள் என்ன பண்றா, அவனுடைய மூத்தவன் யூஸ் பண்றதான ஒரு ஆடையை எடுத்துட்டு வந்து யாக்கோபு மேல போட்டு, அப்புறமா ஆட்டுக்குட்டிய உடைய தோலை வந்து அவன் கைகளில் போட்டு, அதை வந்து நல்லா ஆட்டுக்குட்டி தோல் எப்படி இருக்கும், ஃபுல்லா முடியா இருக்கும், அதெல்லாம் போட்டு அவனை அடையாளம் தெரியாத அளவுக்கு அவள் வந்து அவனுடைய தகப்பனிடத்தில் அவள் வந்து கொண்டு போய் விடுகிறதான ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேட்ட ஒரு உபதேசம் என்னவென்றால், அவள் ஏமாற்றுக்காரி, இவன் ஏமாற்றுக்காரன். நீ என்னப்பா தம்பி இவ்வளவு புதுசா, என்ன புதுசா இருக்குது இது? நான் புதுசா பேசணுங்க. வேத வசனத்துல அது ஒரு ப்ராஃபசி, அது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. மூத்தவன் வந்து எளியவனை சேவிக்க வேண்டும், அது வந்து ஒரு ப்ராஃபசி. அது வந்து ரெபெக்காளுக்கு தெரியும். அதனால தான் ரெபெக்காள் என்ன பண்றாள் பார்த்தீங்கன்னா, அவள் வந்து அந்த பிராமிஸ் அவளுக்கு தெரியும், அந்த தீர்க்கதரிசனம் அவளுக்கு தெரியும், தெரிந்தபடியே அவள் செய்கிறாள். இதை நம்ம வேதத்தை நம்ம சரியா வாசிக்க பண்றோம் என்றால் தப்பான போதனையை நம்ம போதித்து வருகிறோம். அப்புறமா இனாவது பாத்தீங்கன்னா, அவனுடைய அப்பா அவனை பக்கத்துல வர சொல்லி, எனக்கு டவுட்டா இருக்கு, எப்படி இது சாத்தியம் இல்லையே, இவ்வளவு சீக்கிரம் போய் சாத்தியம் இல்லையே, எப்படி இது அப்படின்னு சொல்றதான வேலையில அவன் பக்கத்துல போனதான ஒரு காரியத்துல பாத்தீங்கன்னா, அவனை தொட்டு பார்க்கிறார். தொட்டு பார்த்த பிறகு இவன் வந்து ஏசாவத்தான், இவன் யாக்கோபு கிடையாது, இவன் ஏசாவத்தான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்கிறதுக்கு அவன் தகுதியற்றவன். யாக்கோபு வந்து பிளெஸிங் நம்ம பார்வையில அவன் வந்து தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் பார்வையிலே அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போய் சேர வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது. அவன் வந்து தகுதியற்றவன். அவனுடைய தகப்பனார் யாருக்கு சொல்றாரு? மூத்தவனுக்கு சொல்றாரு, நீ போய் எனக்காக ஒரு வேட்டி ஆடிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று மூத்தவனுக்கு சொல்றார். ஆனாலோ யாக்கோபு கிடைக்குது. யாக்கோபு வந்து இஸ் நாட் டிசர்வ் டு பி பிளெஸ்ட். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை பிளெஸ் பண்ண சொல்லி ரெபெக்காள் இடத்தில் அவள் வந்து ஒரு பொருத்தனையை பண்ணி ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தைகளை அவளுக்கு கொடுக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அத்தை ரெபெக்காளும் நிறைவேற்றி வைக்கிறாள். ரெபெக்காள் வந்து அதை நிறைவேற்றி வைக்கிறாள்.
இதிலே இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்க முடியும். நீங்க கேட்கலாம், எப்படி இயேசு கிறிஸ்து இதில் பார்க்க முடியும் தம்பி? எப்படி பார்க்க முடியும்? இயேசு உனக்காகவும் எனக்காகவும் மரித்திருக்கிறார். எப்படி மரித்திருக்கிறார்? அவர் பாவம் இல்லாதவர். அந்த ஆட்டினுடைய தோல் யாரை குறிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அந்த ரெபெக்காளுடைய சாபம் யாரை குறிக்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? அது எல்லாம் இயேசுவை குறிக்கிறது. இயேசு பாவம் இல்லாதவர், ரெபெக்காள் பாவம் இல்லாதவள். ரெபெக்கா சபிக்கப்பட்டவள் கிடையாது. ஆனாலும் ரெபெக்கா சொல்கிறாள், உன்னை அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் மகனே. யாக்கோபே, அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ போய் நான் சொல்றதை நீ செய் அப்படின்னு யாக்கோபுக்கு சொல்றதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சாபம் என் மேல் வந்தது, அந்த பழி என் மேல் வந்தது, உன்னுடைய பாவம் என் மேல் வந்தது, உன்னுடைய அக்கிரமம் என் மேல் வந்தது, உன்னுடைய நிந்தை என் மேல் வந்தது, நீ பண்ண பாவங்கள் எல்லாம் என் மேல் வந்தது. அதனாலே தான் நான் போய் சிலுவிலே மரித்திருக்கிறேன். உன்னுடைய பாவம் நான் கழுவி இருக்கிறேன். அந்த சாபம் என் மேல் இருக்கிறது, உன் மேல் கிடையாது. அந்த யாக்கோபனுடைய சாபம் அவன் மேல் கிடையாது, அது ரெபெக்காள் மேலே இருந்தது. அவள் தான் என்ன பண்கிறாள் என்றால், அவள் ஆட்டை தோலை போட்டு அவனை அவனுடைய தகப்பனிடத்தில் அவள் அனுப்பி விடுகிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ரத்தத்தாலே உன்னை மூடி மறைத்து அவர் உன்னை பிதாவின் இடத்தில் அவர் கொண்டு சேர்க்க போகிறார். நீ நம்பினால், நீ விசுவாசித்தால், இயேசுவை நீ விசுவாசித்தால், அவர் உன்னை அவர் ரத்தத்தால் அவர் கழுவி, எப்படி யாக்கோபுக்கு அந்த அவனுடைய ஒரு அந்த ஆடை இருந்ததோ, அந்த ஆட்டினுடைய அந்த தோல் இருந்ததோ, அது போலத்தான் இயேசுவினுடைய ரத்தமும் உன் மேலே இருக்கும். இயேசுவை விசுவாசித்தால் இயேசுவினுடைய ரத்தம் உன் மேலே இருக்கும். அப்போ நீ பாவம் இல்லாதவனாய் மாறி விடுகிறார். நீ ஆசீர்வாதத்துக்கு தகுந்தவனாய் நீ ஆகி விடுகிறார். உனக்கு நீ தகுதி உள்ளவனாய் நீ மாறி விடுகிறாய். எப்பொழுது ஆணுடைய ரத்தம் உன்மேல் இருந்தால், அவன் யாக்கோபு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்திருக்க கூடாது தான். ஆனால் ஆணுடைய வார்த்தை அவன் மேல் இருந்ததனால, அவன் தகுதி இல்லைனாலும் கூட அவன் மேலே அவனுடைய ஆசீர்வாதம் அவன் மேல வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்க நீங்களும் நானும் தகுதியற்றவர்கள். நாம தகுதியற்றவர்கள். நம்ம பாதாளத்துக்கு போகக்கூடிய ஆட்கள். நம்ம we deserve hell. நம்மளுக்கு எது ஒரு கரெக்டான இடம் பாத்தீங்கன்னா, அது என்ன பாத்தீங்கன்னா பாதாளம் தான் நம்மளுக்கு கரெக்டான இடம். ஏன் என்னதுக்கு அது நம்மளுக்கு கரெக்டான இடம்? ஏன்னா நம்ம பண்ற பாவம் நம்மளுக்கே தெரியும், நம்ம இருக்கிறதான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கே தெரியும். அதனால நம்மளுக்கே நம்ம மனசு விட்டு நம்ம எங்க போவோம்னுட்டு பாதாளத்துல. அதுதான் யாக்கோபு சொல்கிறான், எப்படி அந்த சாபம் என் மேல வரும் அல்லவா? அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, எப்படி நான் இது செய்வது? அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அப்பதான் ரெபெக்காள் சொல்றாள், உன்னுடைய சாபம் என் மேல் வரட்டும், நான் சொல்றபடி நீ கேள் அப்படின்னு ரெபெக்காள் யாக்கோபிடத்தில் நம்ம சொல்றதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கூட அதுதான் சொல்றார். நம்ம இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். John 3:16, யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். For God so loved the world that he gave his only begotten son, whoever believes in him shall not perish but have eternal life. ஒருத்தரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பி வைத்திருக்கிறார். நம்ம இயேசு ரெபெக்காளை போல, நம்ம இயேசு ரெபெக்காளை போல, இயேசு நம்மளுடைய அந்த பாவத்தை, நம்முடைய அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டு நமக்கு அவருடைய நீதி உள்ள அந்த வசித்து அந்த துணியை நம்மள போட்டு நம்மளை தகுதியை ஆக்கியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தாலே நம்மளை மூடி மறைத்திருக்கிறார். அதனால தான் நீயும் நானும் எனக்கு தகுதி உள்ளவர்கள். இல்லை என்றால் நீ தகுதி இல்லாதவன். நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ போகவே முடியாது. இயேசு இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக முடியாது. இயேசு உன் வாழ்க்கையில் இருந்தா தான்
உன்னுடைய சாபம் இயேசு மேல போகும், அவருடைய ரத்தம் உன்னை மூடி மறிக்கும். நீ இயேசுவை நம்ம நம்பலினா உன் மேல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் வராது. நீ என்ன ஆகிறனா உனக்கு ஆசீர்வாதத்தை நீ இழந்து போற. என்ன ஆசீர்வாதம்? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசுவை நீ நம்பலினா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுதான் இந்த 40 நாள் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதனால தான் நம்ம ஃபாஸ்டிங் இருந்து வருகிறோம். இயேசு எப்படிலாம் கஷ்டப்பட்டார், எப்படிலாம் அவர் ஊழியத்தை செய்தார், எப்படிலாம் அந்த சிலுவை பாதையில் அவர் போனார், எப்படிலாம் அந்த வேதனைகளை அனுபவிச்சார் என்று, அந்த பாடுகளை அனுபவிச்சார் என்று நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ரெபெக்காளை போல இயேசு உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய அக்கிரமத்தையும் அவர் உன்னுடைய சாபத்தையும் இயேசு அவர் மேலே எடுத்துக்கொண்டு அவர் கொல்கதா மலையிலே அவர் போய் உனக்காக அவர் மரித்திருக்கிறார். இயேசுக்காக நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இயேசுக்காக நீ என்ன பண்ற? இயேசுக்காக என்ன பண்ற? ஒன்றும் பண்றது இல்லை. அது உனக்கே தெரியும். இயேசுக்காக நீ ஒன்றும் பண்றது இல்லை. என்ன பண்ற? இயேசுக்காக 4 பேர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றியா? கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் என்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். மறந்துவிடு. இயேசுவினிடத்தில் வா. உன்னை நீ மறுதலித்து நீ வா. அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நீ போ. இயேசு உன்னை அவர் தெரிந்திருக்கிறார். அதனால தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு யாக்கோபை தெரிந்தெடுத்ததுனால தான் அவனுக்கு ஆசீர்வாதம். இல்லை என்றால் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் மூத்தவனாகிய ஏசாவுக்கு போயிருக்கிறோம். அவனை தேர்ந்தெடுக்காமல் இளையவனை தேர்ந்தெடுத்து அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தேவ ஜனமே, பயத்தோட பக்தியோட நம்ம இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுனுடைய ரத்தம் சாதாரணமான ரத்தம் கிடையாது. ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஏபிசி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவின் ரத்தம் ஒரு பியூரான ரத்தம். அவருடைய பிளட் டெஸ்ட், அவருடைய பிளட் குரூப்னே யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துல. அவ்வளோ விலை உயர்ந்தது அவருடைய ரத்தம். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ரத்தத்தை உனக்காக எனக்காகவும் இயேசு சிந்திருக்கிறார். அந்த ஒரு ரத்தத்தாலே உன்னை மூடி மறைத்திருக்கிறார். ரெபெக்காளை போல அவர் உன்னை மூடி மறைத்திருக்கிறார். எப்படி ரெபெக்காள் அவனுக்கு யாக்கோபுக்கு அவனுடைய அண்ணாவுடைய துணிகளை போட்டு அப்புறமா அந்த ஆட்டோனுடைய தோலை போட்டு எப்படி ரெபெக்காள் அவனுடைய தகப்பனார் இடத்துல அவள் அவனை பிரசன்ட் பண்ணுகிறார் என்றால் அவன் அவனுடைய அண்ணா போல அவள் பிரசன்ட் பண்ணுகிறார். அதே போலதான் இயேசுவும் உன்னை நீ பாவியாய் இருந்த, நீ பாவியாய் தான் இருந்த, நீ சாபத்தோட தான் இருந்த, நீ பிறந்தப்ப சாபத்தோட தான் இருந்த. ஆனால் இயேசு பிறகு உன் வாழ்க்கையில இயேசு அந்த நல்ல துணியை போட்டு நீ யாக்கோபு கிடையாது, நீ போ, நீ ஏசா, நீ யாக்கோபு கிடையாது, நீ ஏசா. இப்போ யாரால? இயேசுவால. இயேசு உன்னை கழுவினால தான் நீ ஏசா. இல்ல என்றால் நீ யாக்கோபு தான். நீ யாக்கோபு தான். யாக்கோப் இஸ் நாட் டிசர்வ் டு பி பிளெஸ்ட். நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கேட்ட போதனைகள் இத்தனை நாள். ஆனால் அவன் மேல தான் அவனுடைய பிளெஸிங் அவன் மேல தான் இருந்தது. அவனை தான் பிளெஸ் பண்ணவன் இருந்தது. அதனால தான் ரெபெக்காள் அதை புரிந்து, ரெபெக்காளுக்கு தெரியும் அவனுடைய சித்தம் என்னவென்று, இயேசுக்கு தெரியும் பிதாவின் சித்தம் என்னவென்று. அதனால தான் ரெபெக்காள் என்ன பண்ணிடா, அவனுடைய சாபத்தை, யாக்கோபுடைய சாபத்தை அவள் மேலே வாங்கி கொண்டு அவள் யாக்கோபை அவனுடைய அப்பா விட்டு செலுத்துகிறார். அதே போலத்தான் இயேசுக்கு பிதாவின் சித்தம் தெரியும். அதனால தான் அவருடைய சொந்த சரீரமான, சொந்த ரத்தமான அவர் ரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இயேசுவுக்காக வாழுங்கள். இயேசு உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.